பட்டு சோறு கட்டி வரும் வேற எதுக்கு மீச வச்சேன் கூப்பிடியது கூட கேட்காம பாட்டு பாடிட்டு கிடக்க. பாட்டு தான் பாடியே நடந்துச்சு. என்ன வேலை எதுவும் பாத்தியா இல்லையா? என்னடி ஒரு மாதிரி அலறிட்டு வர? செஞ்சுட்டியான்னு சம்பளத்துக்கு ஆள் போட்டுருக்க. பையதான் ஒவ்வொன்னா செய்ய முடியும். கரண்ட் வேலை இல்லாம கிடக்கு. காலையில இருந்து கையில அவ்வளவு மாவையும் போட்டு ஆட்டி சூடாண்டாமா. இம்மா வேமா சூடுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாளுவ. பிறகு நிக்க மாட்டாளுவனா அந்த தூண்ல தொங்க சொல்லும்டி. நிக்க மாட்டாளுவ செய்யண்டாமா. என்ன கரண்டா இருக்கு பட்டு அரைச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு சூடியதுக்கு. இது எப்படினா ஒன்னு சூடுமா. சரியா இருக்கு உன் கூட. சொல்லுவ. சரி காலையில உன வீட தூத்து போட்டு அந்த பாத்த தள்ளி போட்டு கழுவ சொன்னோம்ல, கழுவுனே இல்லையா? ஏமா போ, நான் செய்ய மாட்டேன். செவுட்ட பேத்துவேன், செய்ய மாட்டேன்ட்டு பண்ணினா. ஊர்ல எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு. அம்மா கூட இருந்து வீட்டுல என்னென்ன வேலை பாக்குது. இந்த பிள்ளைல எம்மா என்ன நேரத்துல பெத்து விட்டேன்னு தெரிய மாட்டேங்க. ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க வீட்டுல. இப்போ பாரதுக்குள்ள வீட்டை தூத்து வைக்கல, கைய கால இருக்க இடம் தெரியாம மாத்திரமத்துக்க. அதை சுடு இதை சுடுன்னு சும்மா இருந்த எண்ணெயும் காலேஜ் கொண்டு போறேன், ஸ்கூலுக்கு கொண்டு போறேன், முறுக்கைய சுடு வடைய சுடுன்னு அவளையும் சுட வச்சுட்டு வீட்டு வேலையும் பார்க்காம நிக்க. எட்டி தூத்து தொடச்சு போடிய. சரி சும்மா அலறாதம்மா செய்ய. எட்டி உங்க அப்பாட்ட வண்டியில ரெடி பண்ணி வைக்க சொல்லு. என்ன புஷ்பாக்கா, வீட்டுல என்ன விசேஷம்? பலகார வாட ரோடு வரையில மூக்க பிடிச்சுக்கிட்டு இழுக்குது. என்ன காலையில ஒரே சந்தோஷமா பலகாரம்லாம் சுட்டுட்டு அடக்கிய? இவ ஒருத்தி ஆவிய போக்கிறதுக்குனே வருவா. நான் சந்தோஷமா சுட்டுட்டு இருக்கேன்னு பாத்தியோ? அம்மா ஒரு குத்து கடுவு அள்ளிப்பட்டா பொடுன்னு வெடிச்சு தெரிச்சிரும் போல. ஏன் காலையில என்னாச்சு? ஏன் நெட்டவழி கேட்க இந்த பிள்ளை விட்டு பாடா படுத்தியா? அவ பள்ளியோடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ விற்க போற அளவுலாம். என்னமோ பள்ளியோடத்துல சொல்லிருப்பா போல, இந்த மாதிரி வித்து அதுல வர துட்டுல புக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிருப்பா போல. 2 நாளை போட்டு உயிரை தாண்டி வாங்க, அதை சுட்டுதான் இதை சுட்டுதான் பாடா படுத்தியா. சரி பாவமா இருக்கேன்ட்டு காலையில கொஞ்சம் இந்த முறுக்க போட்டு சுடுவோமேனு முறுக்க சுட்டு இந்த அதிரசத்தை சுடுவோமேனு சுட்டுட்டு கிடக்கேன். காலையில இருந்து கரண்ட் கிடையாதுக்கு அவ்வளவு மாவும் கையில தான் போட்டு ஆட்டி சுட்டுட்டு கிடக்கேன். இந்த வீட்டை தூத்து போட்டு இந்த பாத்திரம் 2 கிடந்துச்சு, அதை கழுவு சொன்னதுக்கு மூக்கால அழுதுட்டு போறான்ட்டு மாட்டேன்ட்டு. சரியா இருக்கு, நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன்னு. இதுக்கா இப்படி நாங்க வேணா ஆட்டியோங்க. அவ்வளவுதான் நெட்டவழி, மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு இனி அள்ளி போடாண்டேனா. ஏம்மா கோவ மட்டும் படாதிய புஷ்பாக்க, பார்க்கவே முடியல. ஏற்கனவே முகம் ரவுண்டா நல்ல தாம்பளை தட்டு மாதிரி இருக்கா. கோவம் வேற பட்டியன்னா பயமா இருக்குக்கா. நெட்டவழி சும்மா இரு, கொதிக்க என்ன பக்கத்துல இருக்க எடுத்து மேல ஊத்திராமத்துக்க. அம்மா என்ன கோவரி. சரி பலகாரம்ல என்ன சுட்டிய? 2 அள்ளிதாங்க சாப்பிட்டு பாக்கேன். அம்மா எல்லாமே ஒரு 1/4 கிலோ மாவு போட்டு தான் சுட்டுருக்கு. நீ 2 கேட்டினாவே 1/4 கிலோ மாவு தீந்துருமே. அதெல்லாம் உப்பெல்லாம் அவ பாத்துக்கிடுவாளுவே, இருக்கட்டும். நீ எதுக்கு காலையில இங்கிட்டு வந்த, என்ன விஷயம்? சும்மாதாம்மா, நாட்டு நடம்பு எப்படி இருக்குன்னு வெளியில எல்லாம் வந்தாதானே தெரியும். வீட்டுக்குள்ளேயே கிடந்தா என்னத்த தெரிய போது. அந்த ஆள நானும் ஒத்தரசாவே இறங்கி வந்தோங்க, என்னென்ன நடக்குன்னு பாத்துட்டு போவான்னு. ஆமா, ஊரு நடப்ப தெரியுது. வீட்டுல உள்ள வேலையை வரங்கட்டி காலையிலேயே வயசாயிட்டே போகுதுக்கு அவங்களுக்கு. பாத்தீங்களா, எங்க மாமியா மாதிரியே வீட்டு வேலை காட்டு வேலைன்னு மாதிரியே பேசுதிய. முன்ன மாதிரிலாம் ஊர் சுத்தியே வர மாட்டேங்க. என்ன நெட்டவழி செய்ய, இந்த பிள்ளைகளோட படால இருக்கு. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீ பள்ளியோட லீவ் விட்டாவ, அது பாட்டுல கிடக்கும். காலையில கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத அதை விட பாடால படுத்தியா? ஸ்கூலுக்கு போறதுக்கு நானும் கூட காலையில வேலையை முடிச்சுட்டு இருந்துடலாம் போல. பாடா படுத்துது அளவுண்டி. இங்க இந்த பிள்ளைகளுக்கு இருக்க அறிவு கூட நம்மளுக்கு இல்லாம போயிட்டு வருங்கக்கா. நீங்க என்ன அழகா முறுக்கு சுடுவிய. பேசாம நம்ம ஒரு முறுக்கு கடை போட்டா எப்படி இருக்கும்? யார்கிட்ட கிடந்து சுட்டுட்டு கிடக்குது, பாடா இருக்கும். இக்க நாங்களும் உதவி செய்யோங்க. என்ன உதவி? அப்பப்ப தின்னு பாக்கதா தானே? இது நீங்க சுத்தி சுத்தி என்னிட போடுங்க, நாங்க ஒவ்வொன்னா எடுத்து தட்டுல போடியோ. இப்ப மாவு யார் அரைக்கியது? இக்க அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்க அரைச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா வருவியட்டி. நான் நல்லா மாவு அரைச்சு சுத்தி எண்ணெயில போட்டு எல்லாம் தருவேன். இவ எடுத்து வச்சுட்டு இவளும் வேலை பார்க்கலாம். இந்த வேலையே நமக்கு ஆவாதமா. எங்கேயாவது 100 நாளுக்கு வேலைக்கு எதுவும் கூப்பிட்டாலும்னா போவான். இந்த முறுக்கு சொடியாது இட்லி அவிக்க இந்த வேலைக்கெல்லாம் நான் வரல. சே, எவ்வளவு பிசினஸ் ஐடியா வச்சிருக்கியாக்கா. இட்லி சுட்டு வித்தாலும் எவ்வளவு துட்டு. நல்லா அழகா போகும். எல்லாம் போகும். எட்டி இழுச்சக்கா வர வழியில பாத்தீங்களா? என்ன செய்தாவும் தெரியல. காலையில எள்ளு எடுக்க கவிய வீட்டுக்கு போனா அந்த அக்காவை காணோம். அதனால நான் அந்த அண்ணன் கொஞ்சம் கேட்டோன்னு எடுத்தாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அக்கா என்ன செய்தாவும் பாத்தீங்களா? டி இழுச்சக்கா மாடு குளிச்சிட்டு இருக்குக்கா. இழுச்சக்கா மாடு குளிக்குதா? இல்லக்கா, இழுச்சக்கா அவிய மாடை போட்டு குளிப்பாட்டு கிடக்காவ. அப்படியா? எட்டி முறுக்கெல்லாம் சுட்டு இந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன். அந்த நம்ம கொஞ்ச நேரம் ஆத்துல போய் குளிச்சு எடுத்துட்டு வருவோம். என்னட்டி வெயிலுக்கு இருக்க முடிய மாட்டேங்க. இன்னைக்கு கரண்ட் வேற இல்லையா? வீட்டுல இருந்தா அவியுதுமா. சரிக்கா. இக்க நாளை பிரியாணி போடுவோமா? ஆமா, வாரத்துக்கு 7 நாள் பிரியாணி போடுவா. போட்டி நானே அடுப்புல இருக்க முடியாதுன்னு ஆத்துக்கு வரேங்க. பாப்போம், நாளைக்கு சூழ்நிலை நாளைக்கு பாப்போம். சரிக்கா.
ஏட்டி இங்கே இருந்து அடுப்பை பாத்துக்கிடுங்க. ஏட்டி ஒத்த ரோசா முறுக்கு உள்ள போட்டிருக்கேன் டீ, வெந்துச்சுன்னா எடு. நெட்டபடி இந்த மாவு அள்ளிட்டு இந்த கல்ல கழுவும் டீ. எங்க வீட்டு அறையில வண்டியை துடைக்க சொன்னேன், தொடச்சிட்டாவளா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர. இந்த பிள்ளைய கொண்டு விடணும். அப்புறம் அந்த ஆள் அவைய இருந்துட்டாவனா கிடந்து அலறிட்டு அடப்பா. போய் பாத்துட்டு வரேன்னு. சரிக்கா போங்க, நாங்க பாத்துக்கிடியோம். ஏங்க ஏங்க இந்த வண்டி தொடச்சிட்டீங்களா? தொடச்சாச்சு புஷ்பா. இப்பதான் வண்டி கண்ணுல பாக்க மாதிரி இருக்கு. நல்ல மரத்துக்கடியில விட்டு விட்டு காக்காவும் குருவிக்கு நல்ல கக்கூசு மாதிரி ஆக்கி வச்சிருந்தீங்க, துடைக்காம கொள்ளாம. இப்ப எப்படி இருக்கு வண்டி? நல்ல பளபளன்னு. நேரமே இல்லாட்டி வேலை இருக்குல்ல, வேலைன்னு ஓடி ஓடி நேரமே இருக்க மாட்டேங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரம் கிடைச்சது. அதுவும் நீ ஞாபகப்படுத்தினால தொடச்சு, இல்லைன்னா இன்னும் தொடச்சிருக்க மாட்டேன். மாவாதான் கிடந்து அலறிட்டு கிடந்தா. அப்பா வண்டி இப்படி கிடக்க, அவிய வண்டியில எல்லாம் இதை வச்சு கொண்டு போனோம்னா பிள்ளை எல்லாம் சிரிப்பாளுவ, துடைக்க சொல்லுங்கன்னு கத்திட்டு கிடந்தா. அதான் சொன்னேன் அவளை கொண்டு விடணும்ல. அதான் தொடச்சிட்டீங்களா என்ன ஏதுன்னு பாக்கலான்னு வந்தேன். நீ எல்லாம் சுட்டுட்டியா புஷ்பா? முறுக்கு அதிரசம்லாம் சுடணும்னு என்னாச்சு? கரண்ட் வேற இல்லாமல இருந்துச்சு. அந்த ஆள் ஒரு ஆட்டுகளுக்கு கிடந்துச்சுலங்க, அதை தூவி போட்டு நல்லா கழுவிட்டு அதுல தான் மாவு அரைச்சேன். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இந்த முந்திரி கொத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாவாட்டி போட்டிருக்கேன். இனி அதை மட்டும் சுட்டு எடுத்தோம்னா முடிஞ்சிட்டு. இந்த பிள்ளைகளோட பாடா இருக்கு. வீடு டீ புஷ்பா. லீவ்ல சும்மா இருக்காம என்னனாலும் செய்யணும்னு நினைக்குதுவல்ல, என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடு. எங்க வார வழியில கோழி அரைச்சிருந்தா ஒரு கிலோ வாங்கிட்டீங்களா? இந்த ஆட்டுக்கல்ல கழுவி எடுத்தேன்னா அந்த ஆள் ஆசை வந்துட்டுங்க. நல்ல ஆட்டுக்கல்ல இந்த உள்ளி பல்லாரி எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி ஊத்தி கறி வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வார வழியில வாங்கிட்டு வாங்க என்ன. சரி புஷ்பா, பிள்ளை விட்டுட்டு வார வழியில வாங்கிட்டு வரேன். வேற எதுவும் வேணுமா? வேற ஒண்ணும் வேண்டாங்க. சரி நம்ம எதை சுட்டு எடுக்கங்க. சரி புஷ்பா. எட்டினா தோட்டத்தை போயிட்டு வரேன். எங்க மாட்டை குடிப்பாட்டி பெத்தோடி கட்டி போட்டிருக்கேன். அதை கொண்டு வரப்புல கட்டிட்டு கொஞ்சம் புல்லெல்லாம் அள்ளி போடுங்க. பசியில கிடக்கு, காலையில இருந்து அவுத்து விடல. கொஞ்சம் கெட்டிருங்க கொண்டு போய். கொண்டு கெட்டுட்டி. நான் இந்த வீட்டுல சும்மாவே இருக்கேன். எவ்வளவு வேலை கிடக்கு. சோறு பொங்கணும், கறி வைக்கணும், எவ்வளவு வேலை கிடக்கு. துணி சோப்படியது கிடக்கு, எல்லாம் பார்க்கணும். நீங்க இந்த அங்க தானே பொதி இந்த மாட்டை கொண்டு கட்டிட்டாதான் என்ன எல்லா வேலையும் என் தலையிலேயே அள்ளி வைக்காண்டது. நான் மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணுமா? எனக்கு மட்டும் என்ன 10 கை 10 காலா இருக்கு. அந்த ஆளு தானே பொரிய பிடிச்சு கட்டிட்டாதான் என்ன. வீட்டுக்கு ஒரு உபகாரமும் கிடையாது. ஊர்ல இப்ப எவ்வளவு வேலை சொல்லியிருந்தானே ஓடி ஓடி செய்விய. வீட்டுல ஏதாவது வேலை சொன்னோம்னா தான் ஒரு வேலை ஆகாது உங்களுக்கு. எம்மா பேசவே முடியலம்மா. ஒரு வார்த்தை சொல்லியதுக்குள்ள 9 செய்தி சொல்லியா. ஆமா, பிறகு கெட்டியதுக்கு என்ன? அந்த வழியில தானே பொரிய கொண்டு அந்த ஆளை கெட்டிட்டு போனா என்ன. கிடந்து இது பண்ணிட்டு கிடக்கிய. காலையில என்ன எரிச்சல் பட வைக்காதீங்க. வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு. சரி கெட்டிட்டு போறேம்மா. போறப்ப அந்த கோழியும் திறந்து விட்டு கொஞ்சம் இறையள்ளி போட்டு போங்க. வீட்டுல ஒரு வேலை சொன்னா ஆவாது. ரேஷன் கடைக்கு எவ்வளவு லைன்ல போய் நிக்க சொன்னானா, பொருள் வாங்கி தர சொன்னானா போய் வாங்குது. வீட்டுக்கு ஒரு நாளும் வாங்கி தந்தது கிடையாது. என்னதான் மனுஷனை கொஞ்சமாவது கூரோட பிழைச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். பாடாதான் படுத்தியாரு. எம்மா ஊர்ல இருக்க அவ்வளவு பொம்பளையில ஒரு கறியும் ஒரு சோத்தையும் பொங்கி வச்சுட்டு ஊர்க்கதை உடையதுக்கு என்ன அழகா வந்து இருந்து ஊர்க்கதை உடையாளுவே. நம்மளுக்கெல்லாம் போக நேரம் இருக்கா? ஆசையாதான் இருக்கு மனசுல, நம்மளும் போய் அப்படி சும்மா இருக்கணும்னு. எல்லாரும் போற அளவு நம்மளுக்கு எங்க நேரமா இருக்கு. இந்த மாடு வீடுன்னு இப்படியே போயிருது என் நிலைமை. காலையில இருந்து புஷ்பா வீட்டுக்கு ஒரு சேலை அடிக்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது வரை இது வரைக்கும் முடிய மாட்டேங்கி. ஏக்கா இழுச்சக்கா. ஏட்டி புஷ்பா, இப்பதான்ட்டு ஒண்ணு நினைச்சேன். அப்படியேக்கா, இந்த சத்தியாளுக்கு பிள்ளைகளோட சேர்ந்து ஏதோ முறுக்கு வைக்க போகணும்னு சொல்லிட்டு கிடந்தேன். அந்த ஆளு கொஞ்சம் முறுக்கை அதிரசம் புளிஞ்சிட்டு கிடக்கேக்கா. அதான் அங்கிட்டு வர முடியல. நீங்க நேரம் இருந்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்கக்கா. ஆத்து பக்கம் போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வருவோம், துணிக்கெல்லாம் சோப்போட்டு. சரிட்டி புஷ்பா, அவ்வளவுதான். சோறும் கறியும் மட்டும் வச்சா முடிஞ்சிட்டு. சோத்த அடுப்புல போட்டிருக்கேன், வெந்துட்டுன்னா இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் போல கறி வச்சுட்டு வரை போவோம். ஒரு மணி போல ஆகும். எனக்கு 1 மணி போல ஆயிருக்கா. இந்த முந்திரி கொத்துக்கு இப்பதான் மாவாட்டி போட்டிருக்கேன். நேரம் சரியா இருக்கும். போகும்போது ஒரு சத்தவுடி என்னக்கா, இந்த நெட்டவழியும் 4 முடி இங்கதான் நிக்காளுவேன். சுடிதார் கறிக்கு மட்டும் சொன்னா போதும், எல்லாரும் சேர்ந்து போவோம். காலையிலயும் வந்துட்டாளுவலாக்கும். இவளுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராணி கட்டி. எல்லாம் வீட்டுல சோறு கறியில பொங்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, வாராளுவ. நமக்கு தான் முடிய மாட்டேங்கி. ஆமாக்கா, இங்கதான் இருக்காளுவ. சரி புஷ்பா.